அன்பாத நேயர்களுக்கு வாழ்த்துக்கள். இப்போ நம்ம யாரை சந்திக்க போகிறோம்னா, துபாயில் வச்சு மிகப்பெரிய தொழிலதிபர் சர்வுதீன் காக்கா அவங்கள சந்திக்க போகிறோம். இவர் நம்ம இந்தியா, தமிழ்நாடு, புதுக்கோட்டையை சேர்ந்தவர். துபாயில் வந்து பல நிறுவனங்களுக்கு வந்து நிறுவனராக சேர்மனாக இருக்கார். அல்வஹா குரூப் ஆஃப் கம்பெனிஸ், அல்வஹா டாக்குமெண்ட்ஸ் கிளியரிங் கம்பெனி, அல்வஹா போல்ஸ் எல்எல்சி, அல்வஹா டெக்னிக்கல் சர்வீஸ், சைஃபன் அல் மன்சூரி அண்ட் சரத் மேனேஜ்மெண்ட் சர்வீஸ் எல்எல்சி, நியூ ஹெல்த் கேர் இன்வெஸ்ட்மெண்ட் சர்வீஸ். இது மட்டும் இல்லாமல் இந்தியாவில் வந்து அன்னலார் அறக்கட்டளை, எஸ்எஸ் மகால், மர்ஹபா ரெஸ்டாரண்ட் இது போன்ற நிறுவனங்களுக்கெல்லாம் சேர்மனாகவும் தலைவராகவும் இருக்கக்கூடிய இவர் தமிழ்நாட்டில் வந்து துபாயில் கிட்டத்தட்ட 15 மொழிகளை பேசக்கூடிய தமிழ், இங்கிலீஷ், ஹிந்தி, உருது, மலையாளம், கன்னடம் இப்படி எல்லா மொழிகளையும் பேசக்கூடிய ஒரு பன்மொழி வித்தகராக இருக்கிறாரு. மிக சாதாரண நிலையில் இருந்து மிக உயரமான நிலையில் ஆண்டவன் கிருபையால் இவர் உயர்ந்து இருக்கக்கூடிய இந்த தொழிலதிபரை சந்திக்கிறதுல நம்ம உண்மையிலுமே பெருமைப்படுறோம். இவர்கிட்ட வந்து நிறைய விஷயங்களை நம்ம கற்றுக்க வேண்டியது இருக்குது. இவருடைய ஒவ்வொரு வார்த்தைகளும் நமக்கு ஒரு பாடமாக அமையும். வாங்க இவர்கிட்ட நம்ம பேசுவோம். அதாவது என்ன போல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம தேர்ந்தெடுக்க, அதாவது பிறப்பும் இறப்பும் இறைவன் கையிலனே, சரிங்களா? இடைப்பட்ட வாழ்க்கை நம்ம கையில். நம்ம தான் தெருமாடிட்டு இல்லையா, அந்த மனைவி அவனை கண்ணுலையா காதுலையான்னு அப்படியா அப்படி சொல்லக்கூடாது. சொல்கிறது நம்ம ஆளு சொல்கிறாங்க, வந்து பற்ற மனசு விட்டுறாங்க. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வந்து பார்க்க நமக்கு ஒருத்தவங்களுக்கு வந்து பணத்தை கூட சோதிப்பான். இந்த என்னுடைய அடியான் எப்படி வந்து செலவழிக்கிறான்னு. ஒரு சிலருக்கு வறுமைக்கு சோதிப்பான். என்னை நினைக்கிறானா, நினைவு கூறானா, என்னை நெஞ்சிக்கிறானான்னு சொல்லிட்டு. அதுக்கு அடுத்தபடியாக ஒரு சிலருக்கு வந்து நோயை கொடுப்பாங்க. நோயில் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஷிஃபா நிறைய கிடைக்கும். ஒரு தீராத வியாதி கூட அந்த நோயில் நீங்கள் எத்தக்கூடிய மருந்து எடுத்தீங்கன்னா அது ஷிஃபா ஆகும். நம்ம செய்யக்கூடிய தொழிலில் வந்து எண்ணங்கள் வந்து சுத்தமாக இருக்கணும், அதில் பொய் மோசடி இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு பூரணமான நல்ல எண்ணத்தோடு நம்ம தொழிலில் இருந்தோம்னா நிச்சயமாக அந்த தொழில் வந்து வெற்றி அமையும். அதே சமயம் அடுத்தவருக்கு நம்ம தொழில் செய்கிறப்ப அவருடைய திறமை என்னென்னு புரிந்து கொள்ளாமல் அவரை பற்றிய பொறாமை கொள்வதும் தவறு. நம்ம சக்திக்கு மீறின ஒரு செயலில் ஈடுபடுறதும் தவறு. இப்போ அடுத்தவங்க வந்து இந்த ஒரு பெரிய லெவலில் இருக்கிறாரு, அவரை போல் நம்மளால ஆக முடியலன்னு சொல்லி நம்ம சக்திக்கு மீறி ஏதாவது செய்தால் நிச்சயமாக அது வந்து தோல்வியில் கொண்டு போய் முடிஞ்சிடும். அதனால் நம்ம சக்தி என்ன இருக்கோ அந்த சக்திக்கு உட்பட்டு செய்கிறது தான் நம்மளுக்கு வெற்றியை கொடுக்கும். நம்ம தெரிஞ்சு கொண்ட ஒரு தொழிலை செய்கிறப்ப அதை திறம்பட செய்கிறதுக்கான ஒரு முயற்சிகளையும் கற்பனைகளையும் செய்யணும். எல்லாத்துக்கும் மேலே இறைவன் மேலே நம்பிக்கை வச்சு ஒரு நேர்மையும் உண்மையும் போனால் தான் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து மிக உயரத்துக்கு போக முடியும். பல நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்காரு. இடையில என்னன்னு நம்ம செய்யக்கூடிய பிஸ்னஸ் வந்து எப்படின்னாக்க எண்ணம் போட வரும். அது மேலும் போய் சொல்ல தெரியாது. இப்போ நம்ம எந்த அளவுக்கு நம்ம இதாக இருக்குமோ அதுதான் நம்மளுடைய எண்ணங்கள் சரியாக இருந்து. இப்போ அக்செப்ட் பண்ணுற 100 ரூபா பணம் வச்சுருக்கீங்க, அது தான் நான் கபல் மோத் இறக்கு முன்னாடியே நான் அண்ணனுடைய எனக்கு ஒன்றுமே இல்லை, நான் துவா செய்கிறேன் பணத்தை அடிக்கணும்னு இருந்துச்சு. இதுக்கெல்லாம் எனக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரியாஸில் ஒரு 100 ரூபா தரணும், தரவே மாட்டேங்காது. அப்போ என்னுடைய எண்ணம் என்ன இருக்கு, அந்த அண்ணனுடைய கொடுக்கணும். அப்போ ஆட்டோமேட்டிக்காக ரியாஸில் பணத்தை போட்டு பாப்பட மனுஷன் பணத்தை கொடுத்துறியா அப்படின்னு கொடுத்துருவாங்க. சரிங்களா? அவனுக்கு அப்போ ஆட்டோமேட்டிக்காக எனக்கு வரவு சொல்லி சரியாக வந்துடும். எனக்கு என்ன போல வரவு நல்லா இருப்பேன். இங்கே ஒவ்வொன்றும் வராட்டியும் எனக்கு நிரந்தரமான ஒரு வாழ்க்கை நிம்மதி நம்ம வாழ்க்கை கிடைக்கும். இல்லை இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னாக்க, எந்த இடத்துல நம்ம கட்டணத்தை விழுந்துக்கிட்டு அஜப்பண்ணா அவர் கிடக்காரு, அவருக்கு இடம் கொடுக்கணும் அப்படின்னு போகும்போது என்னாச்சுனாக்க எனக்கு வரவன் அவன் துரோகம் பண்ணுவான். கண்டிப்பாக எனக்கு அவன் கொடுக்க மாட்டான். ஏன்னா ஏன் என்ன தெரியல. அதே மாதிரி அல்லாஹ் சுப்ஹானஹு அவன் எடுத்து போடுவான், இவன் ஒரு வைபதி கொடுக்காட்ட போடான்னு இப்படித்தான் இருக்கு. அப்போ என்னன்னாக்க நம்ம ஆல்வேஸ் சர்ப்ளஸாகவே இருந்துக்கிறோம். அப்படின்னு அவங்களுக்கு இதுதான் உண்மை. ஒருத்தவங்க உயர்றாங்க அப்படின்னா நம்ம கண்ணா உழைப்பு. நீங்கள் இன்னைக்கு வேணா அதை பார்க்கலாம், அவங்க எவ்வளவு வந்து கஷ்டப்பட்ட அந்த இடத்துக்கு வந்து. நான் வந்து உங்கள் மாதிரி ரொம்ப பேரை கவனிச்சிருக்கிறேன். அதாவது ரொம்ப சிரமத்துலையும் நேர்மையாகவும் மண்டக்கணம் இல்லாமல் இது எல்லாம் தான் கொடுக்குறான். இந்த பாதையில் நம்ம போகணும், நம்மளுடைய கான்டாக்ட்லாம் ரொம்ப எளிமையாகவும் அதாவது ஃபெய்த்ஃபுல்லாகவும் இருக்கணும்னு நினச்சி போகிற ஆளுங்க தான் டாப்புக்கு வர்றாங்க. அவங்க கொஞ்சம் தூரம் போகிறப்ப அல்லாஹ் மறந்துட்டோ அல்லது அவங்க நடவடிக்கை மாறிச்சுனால நிலைமையும் மாறிடுறாங்க. ஒன்றுண்ணே இப்போ அதாவது நான் எப்போவுமே நான் சொல்லக்கூடிய கவுன்சிலிங் எப்படி தெரியுமா, நத்திங் இஸ் இம்பாசிபிள் என்சி நான் தான் சொல்ல அதிகமாக. நத்திங் இஸ் உன்னால முடியாது ஒன்றும் கிடையாது. யூ கேன் டூ எனிதிங். ஓகேவா? ஸோ வி ஆர் நாட் யூஸ்லெஸ், வி ஆர் யூஸ்லெஸ். இதுக்கு நம்ம அதிகமாக நம்மளுக்கு உபயோகிக்கு நம்மளுடைய திறமை நிறைய இருக்குது, அது வெளியே கொண்டு வரணும். அப்படிங்கும்போது நான் எல்லாரும் இதை சொல்கிறேன், அது சின்ன பிள்ளைங்க இந்த வார்த்தைக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துருந்தீங்கன்னா அப்போ என்ன நம்மளுடைய திறமை ஏதோ ஒழிஞ்சு கிடக்குது, அப்போ அதை வெளியே கொண்டு வரணும். இதுதான் உங்களுக்கு. அப்போ ரைஸ் கொஸ்டின்ஸ் நீங்கள் வந்து அதிகமான கேள்விகள் எழுப்பும்போது மோர் ஆன்சர் கிடைச்சிட்டே இருக்கும். அப்போ நீங்கள் ஏதாச்சும் நீங்கள் அச்சீவ் பண்ணுவீங்க. நீங்கள் அச்சீவ் பண்ண நிச்சயமாக ஒருத்தர் பண்ணிடுவோம். அப்படின்னா அவங்களுக்கு நீங்கள் இல்லைன்னு வச்சுக்கோங்க, அந்த கூட நான் பண்ணுறோம் அப்படிங்கும்போது இருக்கு அப்படி துணுத்து போடுங்க. உங்களோட காப்பி எடுத்து அடுத்த 100 மார்க் அடிச்சு போயிட்டே இருப்பாங்க. உங்களுக்காக யாரும் காத்துட்டு இருக்காங்க. உலகத்தில் ஏதோ ஒரு மூலையில் ஒருத்தர் சாதிச்சுட்டே இருக்கான், பதில் இருக்காங்க. என்ன ஜாதி என்ன மதம் கிடையாது. உழைக்கிறான் வைக்கிறாங்க, நல்லா இருக்காங்க.
இப்போது பொதுவாகவே எடுத்துக்கிறாங்க வந்துட்டு இப்போ இந்த பிஸ்னஸ்லாம் பேசுமே இப்போ நாங்களாம் வந்து இப்போ எவ்வளோ வர்றாங்க அடி வாங்குறாங்க பிரச்சனை பண்ணுறாங்க துபாய்ஸில் அப்படிங்கிறாங்க நான் 40 வருஷமாக இருக்கேன். இன்றைக்கி நான் ஏன் இருக்கேன் எதுக்காக இருக்கேன் இந்த பிரச்சனை எதுக்கு நான் ஈடுபடாங்க எனக்கு ஒரு பவுண்டரி வச்சுருவேன். சக்திக்கு மீறி போக மாட்டேன். இப்போ 100 ரூபா இருக்குன்னு வச்சுக்கோங்க அந்த பவுண்டரிட்ட 80 ரூபா செலவிச்சுட்டு 20 ரூபா எப்போவுமே சேஃப்டியாக வச்சுருப்பேன் எனக்கு. அப்போ எனக்கு என்ன தெரியுமோ அந்த தொழில் தான் பண்ணுவேன். அவங்க சொன்னாங்க நான் பண்ண மாட்டேன். எனக்கு மனசுக்கு பிடிச்ச கட் சம்திங் திங்ஸ் வைஸ் புரியுமா. அப்போ நான் என்னையை பொறுத்தவரை மேக்ஸிமம் வந்துட்டு அதில் அதை விட்டு நான் எந்த வகையிலும் போக மாட்டேன். நான் அக்செப்ட் பண்ண நாளைக்கு பாதியா ஒரு சின்ன கடை வச்சு 10,000 யார மாட்டாதியா நம்ம ஏன் பண்ணக்கூடாது. அக்செப்ட் அதுக்கு முன்னாடி எப்படி இதுக்கு வந்தோன்னா அவருக்கு தான் தெரியும். அந்த ப்ராடக்ட்டை கொஞ்சம் ஈஸி கிடையாது. ஒரு ப்ராடக்ட்டை நீங்கள் விற்கிறீங்கன்னா அந்த ப்ராடக்ட் பின்னாடி எத்தனை பேர் அலைஞ்சிருக்கோம் என்னோட அந்த இது வந்து உங்களுக்கு அந்த தான் தெரியும். நான் ஈஸியாக வெளியே பார்க்கணும் ஈஸியாக சுட்டு போயிடலாம் உங்களுக்கு புரியுதா உங்களுக்கு இன்னும் தான் பண்ணேன் இந்த மாதிரி அது அந்த மாதிரி இது கிடையாது. அந்த மாதிரி இப்போ நாங்கள் இன்றைக்கி சக்ஸஸாக இந்த ஊரில் இருக்கோம் அப்படின்னாக்கா we have a boundary. அந்த பவுண்டரி விட்டு வெளியே வருது. அதாவது அனாமத்து ஆளுநர் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்காக உள்ள அலோட் பண்ணுறதும் கிடையாது. நம்மளும் அந்த மாதிரி ஆளுநர் தேடி வெளியில் போகிறதும் கிடையாது. ஸோ we will be always in safer side. ஸோ இதுதான் வந்து சக்ஸஸ்ஃபுல்லிய வாழ்க்கைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு இது. அந்த மாதிரி போகிறது இல்லை. நம்ம எவ்வளோ பார்க்குறோம் எங்கள் ஃபீல்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 300 கம்பெனி டிஃப்ரெண்ட் பிஸ்னஸ் பண்ணுறாங்கண்ணே. ஒருத்தங்க ஏற்றம் தேவை இருக்குங்க. நான் ஒரு நல்லா பண்ணாருன்னு சொல்லிட்டு அவர் சொல்லி போயிட்டு அந்த பிஸ்னஸ் நான் நீங்கள் போனால் நீங்கள் ஃபெயிலியர் ஆகிடுவீங்க. ஆமாம் நிச்சயமா நீங்கள் ஆரம்பத்தில் வழிபட காமிச்சிருக்கலாம். இருந்தாலும் அவன் வேற பல ட்ரிக்ஸ் உள்ள வச்சிருப்பாங்க. நிச்சயமா இது போன்ற செய்திகள் வந்து உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேர நம்ம சேனலுக்கு இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க அவசியம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். என்றும் இணைந்திருப்போம். நன்றி, வாழ்த்துக்கள்.